நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென்னை மரம் ஏறக்கூடிய 2 கருவிகள். இந்த கருவியை வச்சு நம்ம எப்படி இந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க போகிறோம், சிரவெடுக்க போகிறோன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிரவெடுக்காத மரம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ மரத்தில் ஏறுறதுக்கு 2 கருவிகள் இருக்குது. 2 கருவியில் ஒன்று சின்ன கைப்பிடி, இன்னொன்று பெரிய கைப்பிடி. 2 கருவிகள் இருக்குது. சின்ன கைப்பிடி கருவியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே மாட்டிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த லப்பரில் 2 ஆணியை மடக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆணியில் அந்த 2 பக்கம் ரோப் அந்த ஆணியில் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் 2 காடி மாதிரி இருக்குது. அந்த காடியில் உள்ளே விட்டு கீழே இருக்க மிதியடியை நம்ம எடுத்து லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டு அதே போல் இன்னொரு மிஷினை பெரிய கைப்பிடி உள்ள மிஷினை அதற்கு கீழே நம்ம மாட்டிக்கிறோம். எதற்கு இந்த நமக்கு தேங்காய் வேணும், இளநி வேணும், நேரம் இருக்கும்போது நம்ம சிரவு கூட எடுத்துக்கலாம், மரத்தை சுத்தப்படுத்திக்கலாம். இது போன்ற வேலையை நாம் செய்து கொள்ள இது ஈஸியாக இருக்கும். ஒரு மரத்துக்கு தேங்காய் இருக்கிறதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. சிரை எடுக்கிறதுக்கு 150 ரூபாலேருந்து 200 வரலும் கேட்குறாங்க. இந்த செலவை மிச்சப்படுத்துறது தான் இந்த கருவி. இப்போ நம்ம எப்படி மேலே ஏறுறதுன்னு காட்டுறோம். இந்த கருவியில் சின்ன கைப்பிடி வச்ச இதில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா 2 பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பெல்ட்டில் 2 காலையும் விட்டுட்டு நம்ம காலை மேலே தூக்கும் போது அந்த ரோப் லூஸ் ஆகும்போது கையை பிடிச்சி மேலே இழுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே போயிடுவோம். இதே போல் அந்த மரத்தில் ஏறிட்டு மேலே போய் அந்த லாக் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின் கீழே இறங்காது, மேலே அப்படியே இருக்கும். நம்ம மட்டையை பிடிச்சி மேலே ஏறிட்டு தேங்காய் அறுக்கலாம், இளநி பறிக்கலாம், மற்ற மரத்தை சுத்தப்படுத்தலாம் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த பெல்ட் மாதிரி இருக்கிற காலை வச்சு கீழே இறங்கிடலாம். இறங்கும் போது என்ன பண்ணணுன்னா நம்ம கைப்பிடி இந்த 2 கருவியில் பெரிய கைப்பிடி போட்ட கருவி வலது பக்கமும், சின்ன கைப்பிடி போட்ட கருவியை இடது பக்க கையிலையும் பிடிச்சிக்குவோம். கைப்பிடியை எப்போவுமே இருக்க பற்றிக்கோங்க. கைப்பிடியை கை எடுக்க வேணாம். மரம் இறங்கும் போது நம்ம கையை காலை தூக்கிட்டு கையை கீழே விட்டோம்னா அந்த கருவி கீழே இறங்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடலாம். மரம் சுத்தம் பண்ணது பார்க்குறீங்க. இப்போ நாம் கவிதையில் முசை தாலுகா விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் பாலசுராமணி. நன்றி.